வினோத்னு கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட இந்த படம் மட்டும் தேட்டர்கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறவனா மட்டும்டா. வினோத்னு கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட இந்த படம் மட்டும் தேட்டர்கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறவனா மட்டும்டா. எங்க அண்ணன் எச்சி தானே நீ கட்சியே நடத்துற, வாசனத்தை கூட மாத்த முடியாத தற்குறி பயல. வினோத்னு கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட இந்த படம் மட்டும் தேட்டர்கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறவனா மட்டும்டா. படம் முழுக்க என்ன தெரியுமில்ல, படம் முழுக்க அண்ணன் சீமானத்தை வில்லனாக்கி வச்சிருக்கான். வில்லனே சீமான் தாங்க படத்துல. நாம் தமிழர் ஐடியாலஜி தான். அவன் எவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டிருந்தா, 15 வருஷமா ஒரு கட்சி இருக்குதான், அந்த கட்சி 3வது பெரிய கட்சி ஆயிடுச்சான். ஆனா மக்கள்கிட்ட வெறுப்பு அரசியலை விதைத்து ஒரு இன்சிடென்ட வச்சு பழி வாங்குவதற்காக அரசியல் செய்துன்னு சொல்லி காட்சி இன்சிடென்ட வச்சு பழி வாங்குறதுக்காக கட்சி வச்சு வில்லனே படத்துல அண்ணன் சீமான் போல ஒரு கேரக்டரை வச்சு எவ்வளவு பெரிய வன்மவாதி பாருங்க. ஏய், இந்த நிலத்துல தேவராக, தேவேந்திரராக, படையாட்சியாக, கோணாராக, பிள்ளமாராக, செட்டியாராக, முதலியாக, இந்துவாக, கிறிஸ்தவராக, இஸ்லாமியராக பிரிந்து கிடந்த தமிழர்களை நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் செந்தவன் சீமான்டா. கேரளாவை மலையாளி ஆளட்டும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடர் ஆளட்டும், குஜராத்தியை குஜராத்தி ஆளட்டும், ஒரியாவை ஒரியன் ஆளட்டும், பஞ்சாபி சீக்கியன் ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழன் நான் ஆள்வேன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இது எங்கள் கோட்பாடு. கேரளாவை மலையாளி தான் ஆள்றாரு, அதான் சரி. ஆந்திராவை தெலுங்கர் தான் ஆள்றாரு, அதுதான் சரி. கர்நாடகாவை கன்னடர் ஆள்றாரு, அதுதான் சரி. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், அதுதான் சரி. இது எங்கள் கோட்பாடு. இது எப்படி தப்பான ஐடியாலஜியா இருக்கும்? தமிழ் தேசியம் என்பது நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி. இந்த மொழிக்கான அரசியல், இந்த தேசிய இனத்துக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். என் கச்சத்தில் மீட்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய அரசியல். என் முல்லை பெரியாற்றில் எனக்கு நீர் வேணும் தமிழ் தேசிய அரசியல். என் காவிரியில எனக்கு உரிமை வேண்டும் தமிழ் தேசிய அரசியல். என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இந்த மக்கள் இரு கண்களாக பார்க்கிறான்னு ஒரு உருட்டிட்டு வேலுநாச்சியார கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு, ஆனால் அங்க போய் சொல்றாரு படத்துல காட்சி, இது ஒரு தப்பான ஐடியாலஜி. படம் திருட்டு வித்தனமா வந்ததுனால நான் முழுமையா பேசல. படம் வரும்ல, வருமானு தெரியல, வரட்டும். இந்த படம் அவர் வெளியிட்டார், இவன் தான் வெளியிட்டு இருக்கான். ஏன் வெளியிட்டு இருக்காப்ல சொல்லுங்க? படத்துல கடைசி காட்சியில ஓட்டு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க கேள்வி, நெல்சன் இந்த அட்லிலாம் நின்றுட்டு கேட்குறாங்க, சார் மாற்றம் வருமா? நம்ம எல்லாரும் மாறினா மாற்றம் வரும். இந்த வார்த்தையை கூட எங்க அண்ணன் கடவாங்கிருக்கான். எங்க அண்ணன் எச்சி தானே நீ கட்சியே நடத்துற. மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் கூடினால் அடுத்த நொடியே மாற்றம். அது சீமானந்தனுடைய வசனம். வசனத்தை கூட மாத்த முடியாத தற்குறி பயல. நீ எல்லாம் எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? 234 வழக்கடா, 234 வழக்கடா. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, கொடும் சிறை போனாரு. என் பிரபாகரன் என் சொந்த ரத்தம். இத்தாலியில பிறந்த சோனியா அன்னையாகலாம், குஜராத்ல பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம். என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் 6 மாசம் ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு, 234 வழக்கு. பெரியார் மண்ணுலடா, பெரியார் எனக்கு மண்ணுதான்டா என்று பேசியவன்டா. பெரியார் படிக்க வச்சாரு, அந்த பக்கம் போ. என் தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜர் படிக்க வச்சாரு, இந்த பக்கம் வா. திராவிடமா, அந்த பக்கம் போ. தமிழ் தேசியமா, இந்த பக்கம் வா. பெரியார் மட்டும்தான் பெரியார், அந்த பக்கம் போ. ரெட்டமலை சீனிவாசனாரும், அயோத்தாச பண்டிதரும், ஜீவானந்தமும், சிங்கார வேலரும், MC ராஜாவும், எங்களுடைய முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், மாப்போசியும், எங்கள் சிவந்தி ஆதித்தனாரும், மார்ஷல் நேசமணியும் பெரியார் இந்த பக்கம் வா என்று சொன்னவன் எங்க அண்ணன் சீமான். அவர் உனக்கு 10 11